தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/8/2024 வெள்ளிக்கிழமை. மூலம் நட்சத்திரம் காலை 10:46 வரை, பிறகு பூராடம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வாழ்வை வளமாக்கும் 7ஆம் இடம். ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை துணை அமையும். சில பேர் சொல்லுவாங்க, தினம் விடிஞ்சா சண்டை வந்துக்கிட்டு இருக்கு, நான் சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்கிற கருத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியலை சார் அப்படிம்பாங்க. இப்படி அடிக்கடி குடும்ப பிரச்சனை வராமல் இருக்கணும்னா 7ஆம் இடம் வலுவாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதனால தான் சொன்னாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னாங்க. கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். ஆகையினாலே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், கணவன் அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். இப்போ வாழ்வை வளமாக்கும் 7ஆம் இடம் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு பாடல்ல உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை துணையாலே மகிழ்ச்சி அதிகரிக்க பார்க்கும் குரு அதனின் பலன் நமக்கு மிக தேவை. குரு முதல்ல நல்லா இருக்கணும். குரு பார்வை ராசி லக்னத்தை பார்த்தாலே வாழ்க்கை துணை வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பார்க்கத்தானே கோடி நன்மை. மற்ற எந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் கொடுக்கலையே. குருதான் நவகிரகங்களிலே சுபகிரகம். 7ஆம் இடம் தன்னில் இருக்கின்ற கிரகம்தான் வாழ்வை வளமாக்கும், வசந்தத்தை உருவாக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் கன்னியா லக்னம் அப்படின்னா 7ஆம் இடம் மீனம். அதே மாதிரி மேஷ லக்னம் அப்படின்னா 7ஆம் இடம் துலாம். விருச்சிக லக்னம் விருச்சிக ராசினா 7ஆம் இடம் ரிஷபம். இப்படி 7ஆம் இடத்தை பார்க்கணும். எண்ணி வர்ற போது 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் வாழ்வை வளமாக்கும். 7ஆம் இடம் தன்னில் இருக்கின்ற கிரகம்தான் வாழ்வை வளமாக்கும், வசந்தத்தை உருவாக்கும். ஊழ்வினைகள் செய்தோர்க்கு உறவு பகையாகும், சூடும் சனி செவ்வாய் சுற்றி வந்து அங்கு நிற்கும். சில பேருக்கு வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை, சில பேருக்கு பிரச்சனைக்கு மத்தியில் வாழ்க்கைங்கிறாள்ல. அப்படி வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை யாருக்கு வரும்னா 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்திருந்தா, சூரியன் ராகு சேர்ந்திருந்தா, குரு சுக்கிர சேர்க்கை பகை கிரகங்களின் சேர்க்கை இருந்தால், ஆனால் அந்த ஸ்தானாதிபதி வலுவாக இருந்தால் பாதிக்காது. அப்படி இருக்கிறதுக்குள்ள வழிபாடுகள் எல்லாம் நிறைய இருக்கு. எனவே உறவெல்லாம் பகையாயின, இதெல்லாம் முற்பிறப்பு தொடர்ச்சி. நாடி ஜோதிடத்தில் வரும் முற்பிறப்பில் நீ இதை செஞ்சதுனால இந்த பிறப்பில் இப்படி இருக்கிறாயின்னு சொல்லி வரும். அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இந்த பிறவியில் 7ஆம் இடம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆகையினாலே அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? 7ஆம் இடம் யார் இருக்கா, 7ஆம் இடத்தை பார்க்குற கிரகம் எது, அது யார் பாதத்தில் இருக்குது, சாரபலம் பார்த்து அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டால் ஓரளவேனும் நம்முடைய வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக அமைத்துக் கொள்ள இயலும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று இனிய வாழ்வமைய இலக்குமியை வழிபட வேண்டிய நாள். காரணம், இன்று வரலட்சுமி விரதம், வைஷ்ணவ ஏகாதசி. இலக்குமியை வழிபட்டாலே இனிய வாழ்க்கை அமையும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் தடைகள் எல்லாம் உடைபடும் நாள் என்று கூட சொல்லலாம். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும், பொருளாதார பிரச்சனை அகலும், புதிய திருப்பங்கள் ஏற்படும். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக செய்த முயற்சி கூட இன்று கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். உற்றார் உறவினர்களின் பகை உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் மறுக்கப்படலாம். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் அமைதி குறையும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியலாம். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அதன் மூலமாக எண்ணற்ற பிரச்சனைகளை இன்று நீங்கள் சந்திக்க நேரிடக்கூடிய நாள் என்பதனாலே இன்று நிதானத்தோடு செயல்படுவதே நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். 10லே ராகு இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். அது மட்டுமல்ல, அயல்நாடு செல்லும் முயற்சியில் கூட ஒரு சிலர் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுகின்ற இனிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதனாக விளக்கக்கூடிய சந்திரன் 6ஆம் இடத்தில் உத்தியோகம் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அல்லது புதிய உத்தியோகத்திற்காக செய்த ஏற்பாடுகள் பலன் தரும். ராசியிலேயே சூரியன் தனாதிபதி. எனவே பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. உடலில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். நல்ல உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உன்னதமான நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் எது எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் விதத்திலேயே கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றது. 8லே ராகு இருப்பதனாலே பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் அதனால் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு.
புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கலாம். வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் மனதில் எண்ணி இருந்தவர்களுக்கு அதுவும் கைகூடக்கூடிய சூழல் உண்டு. இன்று 2 கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். இந்த நாள் இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள். யோகங்கள் அடுக்கடுக்காக வரப்போகிறது. யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பம்பரமாக சுழன்று நீங்கள் பணிபுரிவீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக எடுத்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களால் உங்களுக்கு அமைதி கொஞ்சம் குறையலாம். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதனாலே பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் கூட அதன் விளைவாக உங்களுக்கு உடனுக்குடன் செலவும் அதிகரிக்கலாம். வரவை காட்டிலும் 2 மடங்கு செலவாகும். எனவே பிறரிடம் கைமாற்று வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். மதியத்திற்கு மேல் செல்லும் பயணத்தால் உங்களுக்கு பலன் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று நலமும் வளமும் கிடைக்கின்ற நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கலாம். தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், நம்பிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறும். லாபஸ்தானத்திலே கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் பூர்த்தியாகலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமாதிபதியான சந்திரன் ராசியில் இருப்பதால் மனக்கலக்கம் அதிகரிக்கும். துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. எவ்வளவுதான் நீங்கள் பம்பரமாக சுழன்று பணிபுரிந்தாலும் நிம்மதி உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்திலே அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் குறையலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருப்பதனாலே இன்று கல்யாண கனவுகள் நனவாகலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்டது துலங்கும். கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பகை மாறி பாசம் கூடுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. 2 சனி இருப்பதனாலே செல்வ வளம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. பழைய பாக்கியிலும் வசூலாகலாம். அதே நேரத்திலே உங்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட சலுகைகள் கூட மீண்டும் இன்று கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பும் உண்டு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எளிதில் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதனாலே இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். அதே நேரத்திலே 2 ராகு இருப்பதால் பொருளாதாரம் திருப்திகரமாகவே இருக்கிறது. நீண்ட நாளாக வசூலாகாத பாக்கியில் கூட இன்று வசூலாகலாம். தொழில் முன்னேற்றம் உண்டு. மீனராசி நேயர்களே, ஜென்ம ராகு பயணங்கள் பலன் தரும் விதம் அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து அடுக்கடுக்காக அலைமோதும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உங்களுடைய ராஜநாதன் 3இல் இருக்கின்றார். 3ஆம் இடம் முன்னேற்றம் தருகின்ற இடம் என்று நான் சொல்லுவது வழக்கம். எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். மேலதிகாரிகளின் கெடுபிடியால் மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இன்று மேலதிகாரிகள் நல்லதை செய்யப் போகின்றார்கள். நீங்கள் எந்த சலுகைகளை கேட்டாலும் அதை கொடுக்க காத்திருப்பார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.